நம்ம பார்ப்பது நடிகர் தனுஷ் அரசியல் வருகை. அதாவது அரசியல் வருகையில் அரசியல் உள்ள வர்றதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறாரு. பேசுவோம். விஜய் அதிர்ச்சி. ஆமாங்க, அவர் இன்னொரு ரியாக்ஷன் அவங்க யாரும் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கும் மனசுக்குள்ள அடி வைத்து ஒரு புளியை கரைச்சிருக்கோம். ஏன்னா விஜய் எப்படி அரசியலில் நுழைஞ்சாரோ அதே மாதிரி இவரும் அரசியலில் நுழையிறதுக்கு முதல் படி எடுத்து வச்சிட்டாரு. ஒரு கொடி, அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கியிருக்கிறாங்க. அது ஸ்டார் போட்டு நல்ல தனுஷ் கும்பிட்டுட்டு நிற்கிறாரு. மேலே ஒயிட்டு, கீழே இல்லைன்னு சிவப்பு. பார்க்குறதுக்கு சூப்பர் அட்ராக்ஷனாக இருக்குது. இது அகில இந்திய தனுஷ் நற்பணி இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, அகில இந்திய அளவாம். ஏன்னா தனுஷ் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா பக்கமும் நல்லா ஃபேமஸ் ஆனவர். ஏன்னா அவரோட முகம் எல்லா பக்கம் நல்லா தெரியும், ரசிகர்களும் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு நற்பணி மன்றமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவருடைய சமூக சேவை இந்த இயக்கம் மூலமா ஆரம்பிக்கப்படுகிறது. திரு விஜய் அவர்களும் இதே போல தான் அவங்களுக்கு கட்சிக்கு ஒரு நற்பணி மன்றத்தை ஒரு சேவை மையமாக ஆரம்பித்து அதுக்குன்னு ஒரு கொடியை ஆரம்பித்து அப்போது விஜய்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா? நான் அரசியல்லாம் வரமாட்டேங்க, இந்த நற்பணி மன்றத்துக்கு ஒரு அடையாளப்படுத்த ஒரு கொடி வேணும், மக்கள் சேவை தான், என் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி முத ஆரம்பித்தார். அதுபோல தான் தனுஷும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இவருடைய நோக்கம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஐசா அரசியலுக்குள்ள வருவாங்க. இனிமேல் அங்கங்கே கல்யாணம், அங்கங்கே சாப்பாடு போடுவாங்க, இனிமேல் எங்கே நற்பணி மன்ற கொடி ஏற்றுவாங்க. இந்த மாதிரி அதுக்குன்னு உறுப்பினர்களை சேர்ப்பாங்க. மாவட்டத்தோறும் மன்றங்களை இணைப்பாங்க. மாவட்டத்துக்கு ஒரு தலைவர், இதெல்லாம் நடக்கும். அங்கங்கே மீட்டிங் போடுவாங்க. அப்புறமா ஒரு பெரிய இடத்துல பெரிய விழாவாக ஒரு மாநாடு நடத்துவாங்க. இதெல்லாம் படிப்படியாகி திரும்ப அரசியலுக்கு வராங்க. இதில் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர், என்டிஆர், அதுக்கப்புறம் சினிமா துறையில் அந்த அளவுக்கு. ஆனால் அவங்க காலம் வேற. அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு, அவங்க நடித்த நடிப்புலாம் மக்கள் மட்டும் தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்த மக்கள் சர்வசாதாரணமாக 2 வருஷத்தில் தூக்கி ஆட்சியை கையில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால சினிமா பாணியில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக மக்கள் மனசை தொட்டுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ தனுஷும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இளைஞர்கள்னா யாருங்க, சும்மா கொத்த நாள் வேலை செய்கிறவன் அவன் கிடையாது. அவன் தான் படிக்காதவன் ஓட்டு போடுறான் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு. இப்போ அப்படி கிடையாது. ஐடியில் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுற பசங்க, 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க, பெரிய ப்ரொஃபஸரு, மேடம், அடுத்தல இளைஞர்கள், இளம் பெண்கள், காலேஜ் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே ஒரு நடிகருக்கு அடிக்டாக இருக்கிறாங்க. அவங்கள மனசுக்குள்ள ரொம்ப கற்பனையாக எண்ணி அவங்க கூட வாழ்கிற மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்க நடிகர் கூட. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் அவங்க மூலமாக அவங்க நடிக்கிறத பார்த்து, அவங்க செய்கிற அந்த கதாபாத்திரத்தை பார்த்து அதெல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு கொள்கை அப்படிலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. இப்போ விஜய் கட்சிக்குன்னு கொள்கையை வச்சா ஓட்டு போட்டாங்க. அவருக்கு சினிமாவில் நடித்ததாங்க அவங்க கொள்கை, அந்த கேரக்டர் தான் கொள்கை. அதை பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி இதையும் ஓட்டு போடுவாங்க. குறைந்தது ஒரு 10% வரட்டுமே. இப்போ நீங்கள் நினைக்கலாம், விஜய்க்கு சொன்னாங்க 10% வருவாரா, அப்புறம் 5%னாங்க. இவர் 10% வரட்டுங்க. அந்த 10%ல எப்படியோ விஜய்க்கு போகிற இளைஞர்களில் ஒரு 5% அந்த பக்கம் அடிச்சிருவார் இவர். ஸோ இது பாதிக்க போகிறது விஜய் தான். ஏன்னா அதுவும் கொள்கை கிடையாது, இதுவும் கொள்கை கிடையாது. அட்ராக்ஷன், மாஸ். ஒரு மாசை நோக்கி இன்னொரு மாஸ் வரும்போது கொஞ்சம் அடி வாங்கும். அதனால இந்த மாஸ் உள்ள வந்ததுன்னா அந்த மாஸ்க்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுல கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஏன்னா கொள்கைன்னு கிடையாத இடத்துல இதான் நடக்கும். கொள்கைன்னா அவன் அங்கேயே இருப்பான், அதை விட்டு நகர மாட்டான். அங்கே யாரை ஆட்சினாலும் அந்த கொள்கைக்காகவும் அதுக்காகவும் அந்த கட்சி அதன்படி நடக்கும்போது அந்த கொள்கையில் ஓடி இருப்பான். அது மாதிரி கொள்கையை வச்சு வர்ற கட்சிங்க 2 வருஷத்தில் 6 வருஷத்தில் ஆட்சி பிடிக்க முடியாதுங்க. அதுக்கெல்லாம் 30 வருஷம் ஆகும். அந்த கொள்கையை வளர்த்து அதில் பெரிய தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போய் எப்படிலாம் அப்புறம் தான் மக்கள் அவங்களை ஏற்றுக்குவாங்க. இது அப்படி கிடையாது. சினிமாவில் எல்லாமே பார்த்துடுறாங்க. அவன் தியாகத்தை பார்க்குறாங்க. ஜெயிலுக்கு போகிறான், மக்களுக்காக ஜெயிலுக்கு போகிறான், மக்களுக்காக அடி வாங்குறான், மக்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறான், பாட்டு பாடுறான். இதுதான் அவங்க கொள்கை. அந்த கொள்கை அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க. அடுத்த தனுஷ்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொடியிலே தெரியுது. தெலுங்குல ஒரு பிரபலமான ஒரு இயக்கத்தோடைய கொடி அது.
அது ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நாயுடுல ஏதோ பிரிவு, அந்த பிரிவை சேர்ந்த கொடி. ஸோ அந்த கொடியை பார்க்கும்போது இங்கே இருக்க நாயுடு வகுப்பினருக்கு வந்து அதை அரவணைச்சிக்குவாங்க. ஆஹா நம்ம இல்லையா அப்படின்னு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டு வர்றது. அடுத்தல வந்து ஜாதி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து இவன் என்ன ஜாதின்னு ஒரு பெரிய ஜாதியாக இருந்தால் கண்டிப்பாக யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவன் அந்த ஜாதிக்காரன்டா அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தல ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும் ஜாதி. அதுக்கு அடுத்தல வெளி மாநிலத்திலிருந்து வரவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காரணம் வந்து அவன் தமிழ்நாட்டில் எந்த ஜாதியும் இருக்க மாட்டான். எல்லா ஜாதிக்காரனும் அவனுக்கு ஓட்டு போடுவான். நம்ம நாட்டில் பிரபலமாய் ஒரு நடிகர் இருக்கட்டும், அவன் வந்து ஒரு பிரபலமான ஜாதிக்காரன் இருந்தால் எல்லா ஜாதிக்காரனும் ஓட்டு போட மாட்டான். அவன் அந்த ஜாதிக்காரன்டான்ட்டு அந்தந்த பகுதியில் பிரிச்சிருவான். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு, தனுஷ்க்கு. அடுத்தல ரஜினிகாந்துடைய மருமகன், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இவர் ரஜினி பொண்ணை கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அது ரஜினியுடைய பேரங்க, ரஜினி மாதிரியே இருக்கான் ஒரு பையன். அவனையும் கூப்பிட்டு அந்த பக்கம் அப்படி போனாருன்னு வச்சுங்களேன் கூட்டத்துக்கு. ரஜினி பேரனை பார்க்குறதுக்குனே வருவாங்க. அவன் சும்மா ரஜினி மாதிரி ஸ்டைலாக இருக்கான் ஒரு பையன். ஸோ இப்படிலாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அவருக்கு.